பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கும் பெங்களூர் பார்த்துட்டு வருமா? ஹாய். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது ஒரு காஷ்மீரி ரெஸ்டாரண்ட்டுக்கு. இட்ஸ் கால்டு பார்சாஸ். இது இருக்கிறது கோரமங்கலாவில். தேங்க்யூ. இந்த கை கழுகுறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாத்திரம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது தபக் மாஸ்னால் மட்டனை கீயில் ஃப்ரை பண்ணி ரொம்ப சக்யுலண்ட்டாக இருக்கும். அது என்னோடய ஃபேவரட் டிஷ். அது ஒன்று. அண்ட் தென் இன்னொன்று ஸ்லோ குக்டு மட்டன் இன் ஒயிட் பேஸ்டு கிரேவி, தனியா பேஸ்டு கிரேவி, க்ரீன் கொரியாண்டர் கிரேவி. அது வித் நம்ம ரைஸ் சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஓவரால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் சாப்பிட்ட போகலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அதித்தி அண்ட் மம்மி இஸ் ட்ரைங். ஸோ லெட்ஸ் see. தான் நாங்கள் ஆர்டர் பண்ண கிரேவியும் பூஜா குட்டி சொன்ன காரியங்கள், அப்புறம் ரைஸ். நாங்கள் அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இது மேங்களூர் பன். பஞ்சுக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது ரவா இட்லி. ரவா இட்லிக்கு மேலே ஃபுல்லாக நெய் ஊற்றிருக்காங்க. நல்ல சாஃப்டாக இருக்குது. இங்கே நல்ல ஃபேட்டி ஃபுட்டு, நெய் எண்ணெய் வச்சு காட்டுறாங்க. இங்கே பயங்கர சவுண்ட்னால தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். இது பூஜா குட்டி வாங்கின கீ பொடி மசால் தோசை. பயங்கர யம்மியாக இருந்தது. ஃபீனிக்ஸ் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல், ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இந்த மாலுக்கு ஃபஸ்ட்டு வந்தது ஃபுட் கோர்ட்டு. பசிச்சுட்டு நாண்டோஸில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போகிறோம். இந்த நாண்டோஸ் பார்த்தோன்னே பஞ்சுக்குட்டிக்கு பயங்கர ஹாப்பி. அம்மா, லண்டனில் இது நான் அடிக்கடி சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆர்டர் பண்ணிட்டா. சிக்கன் ஆர்டர் பண்ணால் சிக்கன் நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட உள்ள சாஸஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது கூட இந்த கார்லிக் பிரெட் டோஸ்ட்டும் ஃபிங்கர் ஃப்ரைஸும் சூடாக இருக்கா. இந்த நாண்டோஸில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அடுத்து பஞ்சுக்குட்டி இந்த பேக்கரிக்கு போவோம்னா நான் அந்த மங்கோலியா பேக்கரி நியூயார்க் சிட்டின்னு எழுதியிருக்குல்ல அதுவா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னேன். அம்மா பைய நல்ல வாசிங்க அப்படின்னா. இதில் இந்த மேங்கோ சீஸ் கேக் பார்க்கவே அழகாக இருக்குல்ல. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த கடை பேர் மங்கோலியா இல்லை, மக்னோலியா. இந்த மக்னோலியா பேக்கரியில் சாக்லேட் கேக்கும், இன்னொன்று இது கிளாசிக் ட்ரெஸ் வெச்சர்ஸ். பெரிய கடையில் பாருங்கள் எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. அந்த ஸ்பூன் யார் சாப்பிட்றா? ஃபஸ்ட்டு பூஜா குட்டி ரெடி ஆகிட்டா சாக்லேட் கேக் சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்குமா? நீ அடுத்து பஞ்சுமா. ரொம்ப மைல்டு. இந்த க்ரீம் டேஸ்ட் பண்ணி சொல்ல. ரொம்ப மைல்ட் சாஃப்ட் க்ரீம். பூஜா குட்டியும் பஞ்சுமாவும் இந்த ஜெஃபோரான்னு ஒரு கம்பெனிக்குள்ளே போயிருக்காங்க. அங்கே போனால் இப்போதைக்கு வரமாட்டாங்க, அதனால் நான் இங்கேயே நிற்கிறேன். இது நாங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கடையில் அழகாக ஜிலேபி போட்டுட்டு இருந்தாங்க. அது உடனே வீடியோ எடுத்தேன். இது முறுக்கு இல்லை, ஜிலேபி. இதில் வறுத்துட்டு அடுத்து இதில் ஜீரா தண்ணியில் ஊற்றிடுவாங்க. நாங்கள் இந்த பஸ்ஸில் சைட் சீயிங்காக புக் பண்ணியிருக்கோம். அதில் போய் நான் பெங்களூரை சுற்றி காமிக்கிறேன். பொதுவாகவே பஸ்ஸில் டாப்பில் உட்காந்து போனால் நல்ல காற்றடிக்கும். அதுலேயும் இந்த பெங்களூரில் நல்ல குளிர்ந்த காற்று நல்லா இருந்தது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா ஃபுல்லாக மரங்கள் மூடி இருக்கிறதுனால கேமராவில் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. ஆமாம், மேலே கோபுரம் மாதிரி இருக்குது. பெங்களூர் சிட்டிலேயே 2 சைடும் நல்ல மரங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பெங்களூர் போனால் இந்த மொட்டை மாடி பஸ் ஜேர்னியை தவற விட்டுறாதீங்க. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. கீழே அவ்வளோ டிராஃபிக்கு நடுவில் நம்ம மட்டும் மேலே ஒரு மாதிரி ராஜா ஃபீலிங் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பைய போக அழகாக இருந்தது. பூஜா குட்டி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறா. இதுதான் கப்பன் பார்க். இது ஒரு கப்பன் பார்க்கோட ஒரு சைடு நம்ம பார்த்தோம். இது அடுத்த சைடு. இது பிரஸ்டீஜ் குரூப்போட பில்டிங். இந்த இடம் பெங்களூர் போஸ்ட் ஆஃபீஸ். இது
பெரிய பில்டிங், ஆனால் மரம் ஃபுல்லாக மறைச்சிருக்கு. ஃப்ரண்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது விதான் சௌதா, கர்நாடகாவோட சட்டசபை. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் மெட்ரோ ஸ்டேஷன். ஓ, என்ன ஒரு ராயலாக இருக்குது தெரியுமா அந்த பில்டிங் பார்க்குறதுக்கு. அதுலேயும் நம்ம நடந்தோ இல்லை கார்லேயோ போனால் இவ்வளோ நல்லா பார்க்க முடியுமான்னு தெரியல. நாங்கள் பஸ்ஸு நல்ல உயரத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பில்டிங் பார்க்குறதுக்காகவாவது இந்த மொட்டை மாடி பஸ்ஸை தவற விட்டுறக்கூடாது. பெங்களூர் போகிறவங்க இதை உங்கள் ஐட்னரியில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த பில்டிங்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த லைட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம போகிற வழியில் ஹைகோர்ட் பார்க்கலான்னு சொன்னால் பூஜா, ஆனால் அந்த மரங்கள்லாம் மறைச்சிருக்கிறதுனால தெரியல. இதில் ஒரு பெரிய மணிக்கூண்டு இருக்குது. 2 சைடும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. இது மரங்கள் மறைச்சி இருக்கிறதுனால வீடியோவில் பெருசாக தெரியல. அதுவும் போக இங்கிலீஷில் போர்டில் எதுலேயுமே எழுதலை. ஃபுல்லாக ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி கன்னடத்தில் எழுதியிருக்காங்க. இதில் இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி இருக்குது, அப்படி நிறைய காரியங்கள் இதுக்கு நடுவில் வருது. இது பெங்களூரில் உள்ள ரிசர்வ் பேங்க். ஃபுல்லாக மரங்களாக இருக்கிறதுனால பில்டிங் பெருசாக தெரிய மாட்டேங்குது. இது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். நல்ல பெரிய பில்டிங்கில் அது போய்கிட்டே இருக்குது. அது பேசாமல் 1/2 மணி நேரம் கூட ஆகலை, நாங்கள் ஏறின இடத்துக்கே திருப்பி கொண்டு விட்டுட்டாங்க. நல்லா இருந்தது டூர் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்த ஆட்டோ இதுதான், குட்டி ஆட்டோ, ஒரு மாதிரி பொம்மை ஆட்டோ மாதிரி, ரொம்ப அழகாக இருந்தது. அதில் வந்த டிரைவரும் சின்ன பையன்தான். அவன் நல்லா எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆஃப் டைம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சூப்பர், நல்லா இருந்தது. அப்போது அடுத்த வீடியோவும் பெங்களூர் வீடியோ தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.